SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மியன்மார் அடிமை முகாமிலிருந்து நாடு திரும்பிய இலங்கையர்கள். யுத்த காலத்தில் கூட இவ்வாறான நெருக்கடியை கண்டிருக்கவில்லை, பிரதமர் வெளிப்படை. மின்சாரம் மற்றும் எரிபொருள் சேவைகள் தொடர்பில் வெளியான அதிவிசேட வர்த்தமானி. ஐசுடன் சிக்கிய போலீஸ் கான்ஸ்டபிள். 13 வயது மகளை சீரழித்த தந்தை, தாயார் முறைப்பாடு. குற்றத்தை ஒப்புக்கொண்ட ஜோ பைடனின் மகன் வழங்கப்பட உள்ள தண்டனை. தொடர்பன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். மியன்மாரில் உள்ள இணைய மோசடி அடிமைகள் முகாமிலிருந்து மீட்கப்பட்ட 20 இலங்கையர்கள் நாட்டை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த 20 இலங்கையர்களையும் சர்வதேச புலம்பெயர்வுக்கான அமைப்பு மீட்ட நிலையில் இன்று காலை நாட்டை வந்தடைந்தனர். குறித்த இலங்கையர்கள் தகவல் தொழில்நுட்பத் துறையில் முறையான வேலைவாய்ப்புகள் மற்றும் புற வாடிக்கையாளர்கள் சேவை பத்திரங்களை போன்ற போலி காரணத்தின் கீழ் பல்வேறு இணைய மோசடி நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன. மியன்மாரிலிருந்து அவர்கள் மீட்கப்பட்டதும் தாய்லாந்தில் உள்ள இலங்கை தூதரகம் தாய்லாந்து அரசாங்கத்தால் நடத்தப்படும் தங்குமிட வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்ததுடன் IOM தேவையான உடனடி தேவைகளையும் வழங்கியுள்ளது. மியன்மாரில் சைபர் கிரைம் வலயத்தில் சுமார் 56 இலங்கையர்கள் வலுக்கட்டாயமாக தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் அவர்களில் 8 பேர் கடந்த மார்ச் மாதம் விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு கண்ட நெருக்கடியை யுத்த காலத்தில் கூட கண்டிருக்கவில்லை என பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அந்த நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்வந்த போது எதிர்க்கட்சி தலைவர்கள் அதற்கு ஆதரவளிக்கவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். மத்துகம தனியார் பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற ஈழம் ஸ்ரீலங்கா வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே பிரதமர் தினேஷ் குணவர்த்தன இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், ஆனாலும் நெருக்கடிகளை தீர்த்து சுமூகமான நிலையை ஏற்படுத்தும் இயலும் அனுபவம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இருந்தது. அதனாலேயே அவரிடம் நாட்டின் ஆட்சியை ஒப்படைக்க நாங்கள் தீர்மானித்திருந்தோம் என குறிப்பிட்டிருந்தார். மின்சாரம் மற்றும் எரிபொருள் விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகளையும் அத்தியாவசியமான சேவைகளாக வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கயினால் குறித்த அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 1979 ஆண்டில் 69 இலக்க அத்தியாவசியமான பொது சேவைகள் சட்டத்தில் பிரிவு 2 கீழ் வெளியிடப்பட்ட குறித்த வர்த்தமானி மின்சாரம், பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் எரிபொருட்களின் வழங்கல் மற்றும் விநியோகத்தை அத்தியாவசியமான பொது சேவைகளாக குறிப்பிட்டுள்ளது. அதன்படி குறித்த வர்த்தமானி அறிவித்தலானது தேர்தலுக்கு முன்னோடியாக இருக்கும் முக்கியமான காலகட்டத்தில் பாதுகாப்பையும் ஒழுங்கையும் உறுதிப்படுத்த இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படைகளை ஒழுங்குபடுத்துவதற்காக வெளியிடப்பட்டுள்ளது. ஐஸ் போதைப் பொருட்களுடன் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கல்நெவ போலீசார் தெரிவித்துள்ளனர். இவலோகம போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் 42 வயதுடைய போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேகநபரான போலீஸ் கான்ஸ்டபிள் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மேலும் சந்தேகநபர் கல்நெவ மற்றும் அதன் புறநகர் பகுதிகளிலிருந்து வாட்ஸ்அப் ஊடாக போதைப் பொருட்களை கொள்வனவு செய்ததாக போலீசார் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. பொகவந்தலாவ பிரதேசத்தில் தனது 13 வயது மகளை தந்தை சீரழித்ததாக தாயின் முறைப்பாட்டை தொடர்ந்து அவரது கணவர் பொகவந்தலாவ போலீசாரால் கைது செய்யப்பட்டு ஹட்டன் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட உள்ளார். கடந்த 2023 ஆண்டு தொடக்கம் 13 வயது உடைய தனது சொந்த மகளை பலமுறை சீரழித்ததாக தனது தாயிடம் கூறியதை தொடர்ந்து தாய் பொகவந்தலாவ போலீஸ் நிலையத்தில் புகார் ஒன்றை பதிவு செய்துள்ளார். சந்தேகத்தின் பேரில் அவரது 44 வயதுடைய கணவர் கைது செய்யப்பட்டு ஹட்டன் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட உள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமி டிகோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாகவும் பொகவந்தலாவ போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். உலகச் செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் மகன் ஹெண்டன் பைடன் மீதான வரி ஏற்பு வழக்கு தொடர்பான விசாரணையில் தமது குற்றத்தினை ஒப்புக்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்படி 54 வயதான ஹெண்டன் பைடன் 2016-2019 வரையிலான ஆண்டுகளில் செலுத்த வேண்டிய குறைந்தபட்ச $1.4 மில்லியன் வரி செலுத்தாமல் வரி ஏய்ப்பில் ஈடுபட்டுள்ளதாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்நிலையில் குற்றத்தை ஒப்புக்கொண்டால் சிறை தண்டனையிலிருந்து தப்பிக்கும் சூழல் உருவாகலாம் என்று ஹைடர் பைடர் இவ்வாறு செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. அமெரிக்க மாவட்ட நீதிபதி மார்க் காட்சி டிசம்பர் 16 தண்டனை அறிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளதாக கூறப்படும் நிலையில் இதில் ஹைடன் பைடனுக்கு அதிகபட்சமாக 17 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் $1 மில்லியனுக்கும் அதிகமான அபராதம் விதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மியன்மார் அடிமை முகாமிலிருந்து நாடு திரும்பிய இலங்கையர்கள். யுத்த காலத்தில் கூட இவ்வாறான நெருக்கடியை கண்டிருக்கவில்லை, பிரதமர் வெளிப்படை. மின்சாரம் மற்றும் எரிபொருள் சேவைகள் தொடர்பில் வெளியான அதிவிசேட வர்த்தமானி.
ஐசுடன் சிக்கிய போலீஸ் கான்ஸ்டபிள். 13 வயது மகளை சீரழித்த தந்தை, தாயார் முறைப்பாடு. குற்றத்தை ஒப்புக்கொண்ட ஜோ பைடனின் மகன் வழங்கப்பட உள்ள தண்டனை.